ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, விஜய் டிவியில் குக் வித் கோமாளி 7வது சீசன் ஆரம்பிக்க போகுது. எல்லா சீசனுமே சக்கை போடும் பலத்த போட்டி இருக்கும். ஏற்கனவே சன் டிவிலி பார்த்திங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் வந்திருக்காங்க. இதில் வச்சவங்க எல்லாருமே வேறு லெவலாக நல்ல இப்போ பார்த்திங்கன்னா ஃபேமஸாக இருக்காங்க. இப்போ குக் வித் கோமாளி பேரை சொன்னாலே ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு எல்லோரும் இருக்காங்க. இதில் சிவாங்கிலாம் இன்றைக்கி சினிமாவில் நடித்து ஓகோன்னு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா இப்போ 7வது சீசன் ஆரம்பிக்க போகிறாங்க. இதில் இப்போ நடிகை ரோஜா அதில் நடிகை ரோஜா பார்த்திங்கன்னா நடுவராக புதுசாக இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தோன்னா நிறைய பேர் பார்த்தோன்னா இருந்ததுனால எல்லோரும் இந்த சக்கை போடு சொல்லாங்க. கணவன் மனைவி ஜோடியாக ஐயனார் ஜோடியில் இப்போ நடிச்சிட்ருக்காங்க பார்த்திங்கன்னா அரவிந்த் அவங்க நடிக்க போகிறாங்க. அதாவது சோழரா நடிக்கிறவர் தான் இப்போ நிறைய இதில் தன் மனைவி சங்கீதாவோட அவர் கலந்துக்க போகிறாரு. இப்போ 2-3 ஜோடி இப்போ கலந்துக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. 4 பேர் கணவன் மனைவி. அதுக்கப்புறம் நிஷா பார்த்திங்கன்னா விஜய் டிவி நிஷா அவங்க கணவரோட கலந்துக்க போகிறாங்க. இப்படி 4 ஜோடி செலக்ட் பண்ணியிருக்காங்க. 4 ஜோடி கலந்துக்க போகிறாங்க. சிரிப்புக்கு ஏற்கனவே பஞ்சம் கிடையாது. கணவன் மனைவியும் சேர்ந்து எப்படி நீங்கள் சமையல் பண்ணுறீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருமே வர போகிறாங்க. ஏற்கனவே சோழன் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். இப்போ அவர் கலந்துக்க போகிறாரு மனைவியோட. அப்புறம் பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி நிஷா அவங்க கணவரோட கலந்துக்க போகிறாங்க. இன்னும் 2 ஜோடி சேர்த்து 4 ஜோடிகள் கலந்துக்க போகிறாங்க. இதனால் மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதுக்காக எடுத்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொமோ ரிலீஸ் ஆகி இப்போ ப்ரொமோ வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். எப்போ இப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு குக் வித் கோமாளிக்காகவே பார்த்திங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ண சீசன்லேருந்தே சக்கை போட்டுட்ருக்கோம். ஆனால் போன சீசன் போது தான் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிற பார்த்திங்கன்னா அவர் பிரிஞ்சு போயிட்டார். வேற ஒருத்தவங்க தான் தயாரிக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா குக் வித் கோமாளி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி தான் போயிருக்கு சொல்லலாம். இப்போ எப்போ வரும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நேரம் எப்போவுமே ராத்திரி 9 மணியில் 9:30 மணிக்கு சாட்டர்டே தான் சாட்டர்டே சண்டே தான் போடுவாங்க. ஆனால் எப்போன்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். அதே அநேகமாக ஏப்ரல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஏன்னா ஏப்ரல் மாதம் தான் போடுவாங்க. ஏப்ரலில் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை எல்லாருமே எதிர்பார்க்கலாம் அப்படி இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அடுத்த மாதமே பார்த்தீங்கன்னா ஏன்னா ப்ரொமோ போட்டாச்சு அப்படின்னா சீக்கிரமே வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. இப்போ பிக் பாஸ் புகழ் வினோத் பார்த்தீங்கன்னா அவர் தான் வெற்றி பெறுவார் இருந்தது. ஆனால் பணப்பட்டியை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ அதே எனக்கு போதும்னு சொல்லிட்டு பணப்பட்டி எடுத்துகிட்டு போனார். அதனால் மக்கள் அதிர்ச்சியாக இருக்காங்க. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவியோடு கலந்துக்க போகிறாரு. அதனால் கண்டிப்பாக அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறனால அவர் ஒரு மனைவி இதில் கலந்துக்க போகிறாங்க. இப்போ சக்கை போடுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கலந்துக்க நடிகை ரோஜாவை ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நடுவராக இப்போ அவங்களும் இப்போ வர போகிறாங்க. இப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறது. அடுத்த மாதம் தொடங்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.